ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. துபாயிலிருந்து 10 நாள் விடுமுறையில் ஊருக்கு வந்திருக்கும் மகனிடம் காலில் கட்டுடன் விந்தி விந்தி நடந்து வந்தாள் அகிலா. பரணி, என் மனசுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைச்சிருக்குப்பா. வேலை இல்லாம கஷ்டப்பட்ட உனக்கு துபாயில் நல்ல வேலை கிடைச்சி இந்த 2 வருஷத்திலே கை நிறைய சம்பாதிச்சு ஊருக்கு வந்திருக்கே. எல்லாம் அந்த மாரி ஆத்தாவின் கருணை தான் என்றாள். கடம்பராம்பட்டி மாரி ஆத்தாவை தான் மனசார வேண்டிக்கிட்டேன். அவ உனக்கு நல்ல வழியே கொடுத்துட்டா. நீ நாளைக்கு நம்ம கிராமத்துக்கு போய் அம்மனுக்கு அர்ச்சனை பண்ணிடு. நான் வேண்டிக்கிட்டபடி உன் வருமானத்துல 10,000 ரூபாவை அந்த ஆத்தா உண்டியல்ல செலுத்திட்டு வந்துடுப்பா என்றார். அம்மா, உனக்கு காலில் அடிபட்டு இருக்கு, நீ இல்லாம நான் மட்டும் எப்படிமா போறது என்றான். இல்லப்பா, எனக்கு காலு குணமாகி 2 பேரும் போறதுக்கு நாளாகும். மாரியாத்தா கடனை செலுத்திட்டு வரதுதான் நல்லது. நம் வேண்டுதலை நிறைவேற்றி வச்சவ, நீ அவசியம் போயிட்டு வாப்பா என்றாள். அம்மாவின் சொல்லை தட்ட முடியாமல் கிளம்பினான் பரணி. பஸ்ஸில் புதுக்கோட்டை வந்தவன் அங்கிருந்த கடம்பராம்பட்டி செல்லும் பஸ்ஸில் ஏறி அமர்ந்தான். கிளம்பி 1 மணி நேரம் கழித்து கர்பூர் என்ற சத்தத்துடன் வண்டி நிற்க, பஸ் பிரேக் டவுன், இனி பஸ் கிளம்பாது, டிக்கெட் பணத்தை வாங்கிக்கிட்டு அடுத்த பஸ்ஸை பிடிச்சு போங்க, கண்டக்டர் சொன்னார். பஸ்ஸில் இருந்த பயணிகளுடன் பரணியும் இறங்கினான். தூரத்தில் ஒரு கிராமம் தெரிய, இப்படி நட்ட நடு ரோட்டில் நிற்காமல் அங்காவது போய் காத்திருக்கலாம் என அந்த கிராமத்தை நோக்கி நடந்தான். சிறிய கிராமமாக இருந்தாலும் பச்சை பசேல் என்று பசுமையுடன் காட்சியளித்தது. வீட்டின் முன்புறம் ஒரு சிறிய டீ கடை வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருந்தவனை நெருங்கினான். ஐயா, கடம்பராயம்பட்டி போகணும், பஸ் எப்போ வரும் என்றான். இன்னும் 1 மணி நேரம் இருக்குங்க. இப்படி பெஞ்சில் உட்காருங்க. காபி டீ சாப்பிட்றீங்களா? சூடா இட்லி இருக்கு, தரட்டுமா என்றார். ஒரு காஃபி கொடுங்க என்றான். உள்ளிருந்து எட்டி பார்த்த பெண்மணி, என்னங்க கொஞ்சம் உள்ளே வர்றீங்களா? வள்ளி என்ன சொன்னாலும் கேட்காம அழுதுகிட்டே இருக்கா என்றாள். வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கஸ்டமர் இருக்காங்க, நீ உள்ளே போ, சத்த நேரத்துல வரேன் என்றார். அவனிடம் காபி டம்ளரை கொடுத்தவர் வீட்டினுள் சென்றார். உள்ளே நடக்கும் பேச்சுவார்த்தை வாசலில் உட்கார்ந்திருந்த பரணியின் காதில் தெளிவாக விழுந்தது. இங்க பாரு வள்ளி, நீ சின்ன குழந்தை மாதிரி அழுது அடம் பண்றது சரியில்லை. அப்பா, எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம்ப்பா, நான் படிக்கணும்ப்பா, டீச்சர் ட்ரைனிங் காலேஜில் சேர்ந்து படிக்கிறேன்ப்பா. நான் படிச்சு என் தகுதியை உயர்த்திக்கிட்ட பிறகு நீங்க சொன்ன மாதிரி கல்யாணம் கட்டிக்கிறேன்ப்பா. இதைத்தான் நீயும் 10 நாளா சொல்லிட்டு இருக்கே. தோடு மூக்குத்தி போட்டு உன்னை கல்யாணம் கட்டிக்க நம்ம மேல தெரு மகேஷ் தயாராக இருக்கிறான். ஏதோ ஆசைப்பட்டேன்னு ஸ்கூல் படிப்பு படிக்க வச்சேன். நம்ம தகுதிக்கு இது போதும். பேசாம நல்லபடியா கல்யாணம் கட்டிக்கிட்டு குடித்தனம் பண்ற வழிய பாரு, புரியுதா என்றார். அப்பா, நான் படிக்கணும், நாளைக்கு பணம் கட்ட கடைசி நாள்பா, ப்ளீஸ்பா என்றாள். வள்ளி, பொட்ட பிள்ளைய கட்டி காக்க முடியாதும்மா, நான் சொல்றத புரிஞ்சுக்கிட்டு இந்த நினைப்பை இதோட விட்டுட்டு குளிச்சுட்டு அடுத்த வேலையை பாரு என்றார். வீட்டினுள் இருந்து வெளியே வந்தவர் பெஞ்சில் உட்கார்ந்திருக்கும் பரணியிடம், தம்பி, இட்லி சூடா இருக்கு, சாப்பிட்றீங்களா என்றார். சரி, 4 இட்லி கொடுங்க என்றான். இலையில் இருந்த இட்லியை சாம்பாரில் தொட்டு சாப்பிட ஆரம்பித்தான். இடுப்பில் குடத்துடன் கையில் குளிப்பதற்கு துணிமணிகளுடன் வெளியே வந்த பெண்ணை பார்த்தான். அவள்தான் வள்ளியாக இருக்க வேண்டும். வள்ளி, குளிச்சுட்டு வரும்போது நாயர் கடையில டீ தூள் வாங்கிட்டு வாமா என்றார் அப்பா. அவர் சொல்ல பதில் பேசாமல் அழுது சிவந்த கண்களுடன் நடந்தாள். வெயில் சுல்லென்று தகிக்க அங்கிருந்த செய்தித்தாளை படிக்க ஆரம்பித்தான். 1/2 மணி நேரம் கூட ஆயிருக்காது. 4 பேர் கடை நோக்கி வேகமாக ஓடி வந்தனர். வீரப்பா, உன் மக வள்ளி வயல் தோப்பில் இருக்கிற கிணத்திலே குதிச்சிட்டாப்பா, சீக்கிரம் ஓடிவா என்றனர். கடையை போட்டுவிட்டு அலறிக்கொண்டு கணவனும் மனைவியும் ஓட இருப்பு கொள்ளாமல் பரணியும் பதட்டத்துடன் அவர்களை பின்தொடர்ந்தான். அதற்குள் வள்ளியை கிணற்றில் இருந்து தூக்கி வண்டி சக்கரத்தில் வைத்து சுழற்றி கீழே இறக்கி இருந்தனர். கண் திறக்காமல் மயக்கத்தில் இருந்தாள். அடி பாவி மகளே, என்ன காரியம் செஞ்சிட்டே என்றனர். அவள் தாய் வயிற்றிலும் வாயிலும் அடித்துக்கொண்டு அலற, எல்லோரும் ஒதுங்கி நில்லுங்க, காத்து வரட்டும், வள்ளிக்கு ஒன்றும் ஆகலை, குடிச்ச தண்ணியை இறக்கியாச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் மயக்கம் தெளிஞ்சிடும், கிராமத்து பெரியவர் ஒருவர் சொல்ல மொத்த கிராமத்து ஜனமும் அங்கு கூடி வேடிக்கை பார்த்தது. டீ கடை பெஞ்சில் முகம் சோர்ந்து உட்கார்ந்திருந்தாள் வள்ளி. கவலையை முகத்தில் தேக்கி அவளை பெற்றவர்கள் நிற்க பரணிக்கு அவர்களை பார்க்க பாவமாக இருந்தது. இங்க பாருமா, நீ பண்ணின காரியம் எவ்வளவு தப்புன்னு உனக்கு புரியுதா? படிக்கணுங்கிற உன் ஆசையை தப்பு சொல்லல, இருந்தாலும் இந்த முடிவு தப்புதானம்மா. வாழ்க்கையில எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. உன்னை நல்லபடியா வாழ வைக்கணுங்கிற உங்க அப்பா அம்மாவோட கனவையே ஒரு நிமிஷத்துல தவிடு பொடியாக்க பார்த்தியே என்றான் பரணி. வள்ளி, இனி உன் விருப்பத்துக்கு மாறாக நடக்க மாட்டோம். நீ ஆசைப்பட்டபடி டீச்சர் ட்ரைனிங் காலேஜில் சேர்த்து விடுறேன், நல்லா படி, கடவுள் உனக்கான வாழ்க்கையை தீர்மானிச்சு இருப்பாரு, அது
அதுபடி நடக்கட்டும். எனக்கு என் மக வேணும். உன்னை இழக்க நாங்க தயாராக இல்லம்மா என்றார். என்னை மன்னிச்சிடுங்க. அவரை கண்கலங்க பார்த்தாள். தம்பி, உங்களை பார்த்தா படிச்சவராக தெரியுது. உங்க தங்கச்சியா நினைச்சு இந்த புள்ளைக்கு நல்லதா 4 வார்த்தை சொல்லுங்க. எங்களுக்கு இவளை விட்டா வேற யாரு இருக்கா? இவ பண்ணின காரியத்தை நினைச்சு மனசு பதறுதையா. வள்ளியின் தாய் கண்ணீர் விட்டு அழாதீங்க. நீங்க அருமையான மகளை பெற்றிருக்கீங்க. அவ நினைச்சது போல நல்லபடியாக நல்லதையே சொல்லித்தர நினைக்கிற ஆசிரியர் பணி எவ்வளவு மகத்துவமானது தெரியுமா? உங்க பொண்ணு படிச்சு தன்னையும் உயர்த்திக்கிட்டு உங்களையும் பாதுகாப்பால். கவலைப்படாதீங்க என்று சொன்னவன் பாக்கெட்டில் இருந்த பணத்தை எடுத்தான். இந்தம்மா, இதை வச்சுக்க. இந்த அண்ணன் உனக்கு மனசார வாழ்த்தி கொடுக்கிறேன். நீ ஆசைப்பட்டபடி ஒரு நல்ல ஆசிரியராக வரணும்னு வாழ்த்துறேன் என்றான். தம்பி, என்ன இது இவ்வளோ பணத்தை கொடுக்குறீங்க? வேண்டாம் தம்பி, நீங்க யாரோ எவரோ இவ்வளவு தூரம் அன்பா பழகி நல்லது சொன்ன வரைக்கும் சந்தோஷம் வேண்டாம்பா என்றார். அவர் மறுக்க, தயவு செய்து மறுக்காம வாங்கிக்க சொல்லுங்க. இந்த பணத்தை கடம்பராயன்பட்டி மாரியாத்தா உண்டியல்ல போட எடுத்துட்டு வந்தேன். இது உங்க மகளோட படிப்பு செலவுக்கு உபயோகப்பட்டா அந்த ஆத்தாவே சந்தோஷப்படுவா என்றார். அவள் கையில் பணத்தை கொடுத்தவன், இந்த பணத்தை உன் சகோதரன் கொடுத்ததாக நினைச்சுக்கோமா. நீ படிச்சு முடிச்சு நல்லபடியா சம்பாதிக்கிற காலத்துல இந்த பணத்தை அந்த ஆத்தா உண்டியல சேர்த்துடு. இதை உன் படிப்பு செலவுக்கு அந்த ஆத்தா கொடுத்ததாக நினைச்சு வாங்கிக்கோமா என்றான். சொன்னவன் அங்கு மாட்டியிருக்கும் படத்தில் கருணை ததும்ப வீட்டிற்கும் அம்மனை பார்த்தான். என்னோட வேண்டுதலை ஆத்தா இங்கேயே நிறைவேற்றிட்டா. ஏழைக்கு இரக்கம் காட்டுபவன் தான் உண்மையான பக்தன்னு நான் நினைக்கிறேன். சொன்னவனை அவர்கள் நன்றியுடன் பார்த்தார்கள்.